வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மத்திய அரசு நிறுவனமான மദ്രാஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம், தாய் பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியினை விவசாயிகள் கேட்டு அதிகப்படியான ரசாயன உர பயன்பாட்டினை தவிர்த்து சமச்சீர் உர மேலாண்மையை செயல்படுத்தி மாற்று உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் உர செலவுகளை குறைத்து மகசூலையும் பெருக்கலாம், மண் வளத்தையும் காக்கலாம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அசாம் மாநிலம் திப்ருகர் மாவட்டம் நாம்ரூப்பில் அமைந்துள்ள பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு உரக்கழக லிமிடெட் BVFCL நிறுவனத்தின் தற்போதைய வளாகத்திற்குள் புதிய பிரவுன்ஃபீல்ட் அமோனியா யூரியா திட்டத்திற்கான பூமி பூஜையை செய்து வைத்தார். அவர் தனது உரையில் யூரியாவை விவேகத்துடன் பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். அந்த உரையின் தொகுப்பினை இப்போது நாம் கேட்கலாம். लेकिन मैं किसान भाई बहनों को भी कहूंगा कि आपको भी मेरी मदद करनी होगी, और वो मेरी मदद है इतना ही नहीं, मेरे किसान भाई बहन आपकी भी मदद है, और वो है ये धरती माता को बचाना. हम धरती माता को अगर नहीं बचाएंगे तो यूरिया की कितने ही थैले डाल दे, ये धरती मां हमें कुछ नहीं देगी. और इसलिए जैसे शरीर में बीमारी हो जाए तो दवाई भी हिसाब से लेनी पड़ती है. 2 गोली की जरूरत है, 4 गोली खा लें तो शरीर को फायदा नहीं, नुकसान हो जाता है. वैसा ही ये धरती मां को भी अगर हम जरूरत से ज्यादा, पड़ोस वाला ज्यादा बोरी डालता है इसलिए मैं भी बोरी डाल दूं, इस प्रकार से अगर करते रहेंगे तो ये धरती मां हमसे रूठ जाएगी. यूरिया खिला खिला करके हमें धरती माता को मारने का कोई हक नहीं है. ये हमारी मां है, हमें उस मां को भी बचाना है. நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் 2ஆம் பருவத்தின் 27ஆம் பாகமாக இன்று விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்த சிறந்த வேளாண் சந்தைப்படுத்துதல் முறைகளை குறித்து கடந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக விளக்கவிருக்கிறார் திரு எஸ். துரைபாண்டியன் அவர்கள், முதன்மை மேலாளர் சந்தைப்படுத்துதல் சேவைகள், மദ്രാஸ் உர நிறுவனம், மணலி, சென்னை. உடன் உரையாடுபவர்கள் மாணவிகள் பாவனா மற்றும் சுபஸ்ரீ. வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கங்க. கடந்த நிகழ்ச்சியில் விவசாய சந்தைப்படுத்துதலை பற்றி விரிவாக சொல்லியிருந்தீங்க. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் சார்? கடந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா விவசாய சந்தைப்படுத்துதல் பற்றி விரிவாக பல தலைப்புகளில் பார்த்தோம். பொதுவாக விவசாய சந்தைப்படுத்துதல் அப்படின்னா என்ன, பாரம்பரியமான சந்தை முறைகளை பற்றி பார்த்தோம், மண்டிகள் பற்றி பார்த்தோம், APMC சந்தைகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அது இல்லாமல் நேரடியாக விற்பனை எப்படி செய்கிறது, உழவர் சந்தைன்னா என்ன, அதில் எப்படி விவசாயிங்க தன்னுடைய விளைபொருட்களை விற்கிறது, அப்புறம் ஈனாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மின்னணு சந்தைகளை பற்றியெல்லாம் பார்த்தோம். எப்படி சேமிக்கணும், எப்படி குளிர்சாதன சங்கிலின்னா என்ன, மதிப்பு கூட்டி பொருட்களை எப்படி விற்கிறது, அதுக்கு அரசாங்கத்துடைய ஆதரவு இருக்கா, MSP முறை, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னா என்னது அப்படின்றத பற்றிலாம் விரிவாக பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா ஒப்பந்த விவசாயம். இந்த ஒப்பந்த விவசாயம் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் பெரிய விவசாயிங்க இந்த ஒப்பந்த விவசாய முறையில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னு சொல்லப்படுற ஒப்பந்த விவசாயம் பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார். நிச்சயமாங்க. இந்த ஒப்பந்த விவசாயன்றது பார்த்திங்கன்னா விவசாயத்தில் பெரிய சவால் சந்தையில் ஒரு உறுதித்தன்மை இல்லாமல் இருக்குது. விலை மாறுபாடு அடிக்கடி இருக்குது. இன்றைக்கி காலையில் ஒரு விலை இருக்கும், மாலையில் அந்த விலை மாறுபடும். அதனால்
இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இடைத்தரகர்களுடைய தொல்லைகளும் இந்த சந்தை முறைகளில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வாக தான் உருவான முறை தான் இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒப்பந்த விவசாயம். கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அதாவது ஒப்பந்த விவசாயம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்க, இந்த விவசாயம் வந்து ஒரு விவசாயியும் ஒரு நிறுவனமும் அல்லது நிறுவனமாக கூட இருக்க தேவையில்லை, அடுத்து ஒரு வாங்குபவர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். 2 பேரும் சேர்ந்து முன்கூட்டியே ஒரு எழுத்து மூலமாக ஒரு ஒப்பந்தம் செஞ்சு நம்ம எந்த பயிர் போட போகிறோம், எந்த அளவு வந்து விவசாயம் செய்ய போகிறோம், அந்த பொருளோட அறுவடை செஞ்சதுக்கப்புறம் அந்த விளை பொருட்களுடைய தரம் எப்படி இருக்கணும், அதை எந்த விலையில் விற்கணும் அப்படின்னு எல்லாம் நிர்ணயித்து உற்பத்தி செய்கிறது தான் இந்த ஒப்பந்த விவசாய முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முதல்ல சந்தை, அதன் பின்னர் தான் உற்பத்தி அப்படின்ற முறை தான் இந்த ஒப்பந்த விவசாயம் அப்படின்னு சொல்கிறது. எளிய உதாரணங்கள் எதையாவது சொல்ல முடியுமா சார்? எளிய உதாரணம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ பெப்சிகோ அப்படின்னு பெப்சியில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனுடைய கம்பெனி பெப்சிகோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பெரிய பல நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்கள் வந்து உருளைக்கிழங்கு விவசாயிகளோட ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து சிப்ஸு தயார் பண்ணுறதுக்காக வந்து அந்த உருளைக்கிழங்கு விவசாயிகளோட ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்குது. அதே மாதிரி தான் தக்காளி விவசாயிகளோட சாஸ் செய்யக்கூடிய பல பெரிய நிறுவனங்கள் வந்து ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கிறது. அப்புறம் கோழி தீவனம் செய்யக்கூடிய அந்த தொழிற்சாலைகள்லாம் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் விவசாயம் பண்ணுற விவசாயிகளோட ஒரு ஒப்பந்தத்தை வச்சுக்கிறாங்க. அது மாதிரி நிறைய மிளகாய் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளோட ஏற்றுமதி செய்யக்கூடிய பெரிய பல நிறுவனங்கள் வந்து இந்த ஒப்பந்த விவசாயம் முறையில் வந்து அவங்க வந்து வியாபாரம் செய்கிறாங்க. இந்த விவசாயி வந்து முன்கூட்டியே விலை அவருக்கு தெரிகிறதுனால சந்தையில் அதனுடைய பொருட்களுடைய விலை குறையுமோ அப்படின்ற அச்சம் வந்து அவங்களுக்கு தேவை கிடையாது. நன்றி சார். ஒப்பந்த விவசாயத்தோட நன்மைகள் என்னென்ன சார்? இந்த ஒப்பந்த விவசாயம் பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி விவசாயிகளுக்கு முன்கூட்டியே விலை வந்து உறுதி செய்யப்படுது. அதாவது அவர் வந்து விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய பொருட்களை வந்து இந்த தான் விலை அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணிடுறாங்க. அதனால் சந்தையில் ஒரு பாதுகாப்பு இருக்குது. அது இல்லாமல் பெரிய பெரிய நிறுவனங்கள் ஒப்பந்த விவசாயத்தில் அக்ரிமெண்ட் போடுறதுனால இந்த தொழில்நுட்ப ஆலோசனை வந்து அவருக்கு வந்து இலவசமாகவே கிடைக்கிது. இது இல்லாமல் அந்த நிறுவனங்களே பார்த்திங்கன்னா தரமான விதை கொடுக்கும், உரம் வழங்கலாம். அதனால் வந்து விவசாயிகளுக்கு வந்து விற்பனை கவலை வந்து குறைவாக இருக்குது, ஏற்றுமதி வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. நன்றி சார். ஒப்பந்த விவசாய முறையில் இருக்க சவால்கள் என்ன சார்? இதில் நன்மைகளை பற்றி பார்த்தோம். அதே நன்மை இருக்கிற இடத்துல சவால்களும் இருக்க தான் செய்யும். அந்த சவால்கள் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, நீங்கள் ஒப்பந்த முறையில் ஒரு தரத்தை வந்து நிர்ணயம் பண்ணிட்டீங்க. அந்த தர அளவுக்கு வந்து உங்களுடைய விளைபொருட்கள் அந்த தரத்தை பூர்த்தி செய்யாமல் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி, அந்த ஒப்பந்தம் செஞ்ச கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அதை மறுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒப்பந்த நிபந்தனைகளை வந்து நிறைய விவசாயிகளை வந்து புரிஞ்சிக்காமல் கையெழுத்து போடுறாங்க. அதுவும் வந்து பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குது. இதே மாதிரி விலை மாற்றம் அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா சிக்கல் வருது. அதாவது இப்போ மக்காச்சோளம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு குவிண்டால் மக்காச்சோளம் 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்த முறையில் நம்ம அக்ரிமெண்ட் போட்டோம் அப்படின்னு வைங்க. அவர் அறுவடை செய்கிற நேரத்தில் அது 3000 கூட இருக்கும். பட் ஆனால் அந்த விவசாயி வந்து 2000 ரூபாய்க்கு தான் அவருக்கு கிடைக்கும். ஏன்னா அவர் ஆல்ரெடி அக்ரிமெண்ட் போட்டார். அதனால் அவருக்கு 1000 ரூபாய் நஷ்டம். இந்த மாதிரி சிக்கல்களும் சவால்களும் இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சட்ட விவகாரம் ஏற்பட்டால் பிரச்சனை. ஆகவே ஒப்பந்தம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முழுமையாக அந்த அக்ரிமெண்ட்டை வந்து படிக்கணும். படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து வேளாண்மை அதிகாரிகள்கிட்டலாம் நம்ம ஆலோசனை வாங்கி அதில் கையெழுத்து போடணும், அந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடணும். ஓகே சார். ஒப்பந்த விவசாய முறையில் விவசாயிகளுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு கிடைக்குமா சார்? நிச்சயமாக. இப்போ அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு, சட்ட பாதுகாப்பு கொடுக்குது. இந்தியாவில் வந்து இந்த ஒப்பந்த விவசாயத்தை ஒழுங்குபடுத்துறதுக்குன்னே ஃபார்மர்ஸ் அக்ரிமெண்ட் ஆன் ப்ரைஸ் அஷ்யூரன்ஸ் அண்ட் ஃபார்மர் சர்வீசஸ் ஆக்ட் 2020 அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தோட நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, விலையை உறுதி செய்கிறது. ஏதாவது சர்ச்சை, அதாவது விவசாயிகளுக்கும் அந்த குறிப்பிட்ட கம்பெனிக்கு ஏதாவது சர்ச்சை ஏற்பட்டுச்சுன்னா
அதை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு இருக்குது. மாநில வேளாண்மை துறை இருக்குது, அதனுடைய அலுவலகம் மூலமாகவும் நம்ம உதவி மற்றும் வழிகாட்டுதலும் இதில் வாங்கிக்கலாம். அதனால் அரசு சட்ட பாதுகாப்பு இருக்குது. நம்ம செய்யக்கூடிய விவசாயிகள் செய்யக்கூடியது வந்து இந்த மாதிரி ஒப்பந்த விவசாயம் செய்கிறதுக்கு முன்னாடி, அந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி நம்ம வேளாண்மை அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல வழிகாட்டுதல் வாங்கி அப்புறம்தான் நம்ம வந்து கையொப்பமிட வேண்டும். நன்றி சார். ஒப்பந்த விவசாயம் செய்யும் விவசாயிகள் முக்கியமாக கவனிக்க வேண்டியவை என்ன சார்? அதான் ஏற்கனவே நம்ம இதை பற்றி பேசினது மாதிரி எழுத்து மூலமாக தான் ஒப்பந்தம் அவசியம். வாய்மொழி மூலமாக நம்ம ஒப்பந்தம் போட்டோம்னா அது செல்லாது, அதுக்கு சட்ட பாதுகாப்பு கிடைக்காது. அதனால் அக்ரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து மூலமாக தான் போடணும். அதே மாதிரி தரம் எவ்வளோ இருக்கணும், விலை எவ்வளோ இருக்கணும், அளவு நம்ம எவ்வளோ விற்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் தெளிவாக குறிப்பிடணும். விவசாயி வந்து அதையெல்லாம் நல்லா தெளிவாக படித்து அப்புறம்தான் கையொப்பமிடணும். கட்டண விதிமுறைகள்லாம் சரியாக இருக்கணும். சாட்சிகள் முன்னிலையில் வந்து கையெழுத்து போடணும். இதெல்லாம் விவசாயிங்க வந்து அந்த ஒப்பந்த முறை விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது. எனவே அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, ஒப்பந்த விவசாயம் என்பது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. ஆனால் கவனமாக செயல்படணும். சந்தையை தேடி அலையாமல் சந்தையை வந்து வீட்டுக்கே கொண்டு வர முறை தான் இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒப்பந்த விவசாயம். அறிவோடு செயல்பட்டோன்னா விவசாயம் வந்து லாபகரமாக மாறும். நன்றி சார். சந்தைப்படுத்துறதுல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப பரவலாக பயன்படுத்திட்டு வராங்க சார். இது விவசாயிகளுக்கு எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கும் சார்? அதாவது பார்த்திங்கன்னா முக்கியமான தலைப்பு, இன்றைக்கு எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய தலைப்பு தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னிங்கன்னா விவசாயிங்களுக்கு வந்து அது கொஞ்சம் நிறைய பேர் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பயன்படுத்தாமல் இருக்காங்க. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து இணைய வழியாக சந்தைப்படுத்துதல் அப்படின்றது தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போ நம்ம எல்லோருடைய கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கோம். அப்படின்னா நம்ம விளைவிக்கிற விவசாய பொருட்களை வந்து ஏன் நேரடியாக இணையம் மூலமாக விற்கக்கூடாது அப்படின்னு கேட்குறது அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து ஒரு சமூக ஊடகம், மொபைல் ஃபோன் மூலமாக விளம்பரம் செஞ்சு நம்ம விளைபொருட்களை விற்பனை செய்கிறது தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறது. அதாவது இங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதன் மூலமாக கூட நம்ம பொருட்களை வந்து விற்பனை செய்யலாம். ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸில் வந்து பதிவு செஞ்சு நம்ம நேரடியாக வாடிக்கையாளர் தொடர்பு கொண்டு கூட நம்மளுடைய விளைபொருட்களை விற்பனை செய்யலாம். அதாவது விவசாயி வந்து நேரடியாக வாடிக்கையாளரை வந்து தொடர்பு கொண்டு விற்பனை பண்ணுறது தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முறை அப்படின்னு சொல்கிறது. எந்த வகையான சமூக ஊடகங்களை பயன்படுத்தலான்னு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார். இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, அது இல்லாமல் நிறைய சமூக ஊடகங்கள் இருக்குது. இன்ஸ்டாகிராம் இருக்குது, யூடியூப் இருக்குது. அப்போ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இதன் மூலமாக வந்து நாம் ஏற்கனவே ஈநாம் பற்றி வந்து தெளிவாக பேசியிருக்கோம். இந்த ஈநாம் மூலமாகவும் நம்மளுடைய பொருட்களை வந்து விற்பனை செய்யலாம். இந்த தளத்தின் மூலமாக மண்டி சந்தையை தாண்டி வேறு மாநிலங்களுக்கு கூட நம்ம பொருட்களை வந்து விற்பனை செய்ய ஏதுவாக இருக்குது. ஒரு விவசாயி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி தொடங்குறது சார்? அதாவது இது ஒரு பெரிய கஷ்டமான காரியம் கிடையாது. முதல் படி வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் செய்யப்பட்ட உங்கள் பொருட்களை நல்லா பேக்கிங் செய்யணும். இந்த பேக்கிங் செய்யப்பட்ட பொருட்களுக்கு வந்து ஒரு பிராண்டு நேம் வைக்கணும். அந்த பிராண்ட் நேம் வச்சுட்டு அதை வந்து தெளிவான புகைப்படம் எடுக்கணும். அந்த புகைப்படம் எடுத்து அதில் தயாரிப்பு தேதி, விலை இதெல்லாம் தெளிவாக குறிப்பிடணும். அப்புறம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து பகிரலாம், ஃபேஸ்புக்கில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்மளுடைய பொருட்களை வந்து விளம்பரப்படுத்தணும். அப்புறம் கூகுள் பே, யூபிஐ மூலமாகவும் பணம் பெறுறதுக்கு ஏற்பாடு செய்யணும். இதெல்லாம் பண்ணி நம்மளுடைய விளைபொருட்களை வந்து சமூக ஊடகங்கள் மூலமாக, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக விற்பனை செய்யலாம். நன்றி சார். யூபிஐ மாதிரியான பண பரிமாற்ற முறையில் விவசாயி ஏமாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் எப்படி கவனமாக இருக்கணும் சார்? இது விவசாயிக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நேரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அதாவது எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து தெளிவாக நம்ம படிக்காமல் ஆரம்பிக்க முடியாது. இப்போ பணப்பரிவர்த்தனை ரொம்ப முக்கியம். எந்த வியாபாரத்துலையும் பணப்பரிவர்த்தனை முக்கியம். அதே மாதிரி விவசாயிங்க வந்து விளைபொருட்களை விற்கிறது மூலமாகவும் பணப்பரிவர்த்தனை வந்து ரொம்ப கவனமாக கையாளணும். இப்படி வந்து ஒப்பந்த விவசாய முறையை யார்கிட்ட கேட்டு பண்ணணும்னு சொன்னோம், வேளாண் அதிகாரிகிட்ட கேட்டு பண்ணணும்.
அதே மாதிரி இந்த மாதிரி தொழில்களை வந்து ஆரம்பிக்கும்போது பணப்பரிவர்த்தனை சம்மந்தமாக குறிப்பிட்ட அந்த அவங்க ஏதோ அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க வங்கியில், அந்த வங்கி அதிகாரிகளை வந்து தொடர்பு கொண்டு அந்த வங்கி அதிகாரிகிட்ட உரிய ஆலோசனை பெற்று எப்படி அதை வந்து தொடங்கலாம், இதில் எப்படி நம்ம ஏமாற்றம் அடையாமல் இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு அவங்க வியாபாரத்தை தொடங்கணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக விவசாயிகளுக்கு கிடைக்கிற பெரிய நன்மைன்னு எதை சொல்லுவீங்க சார்? இதில் பெரிய நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவு குறைவுங்க. அதாவது எல்லா தொழிலையும் வந்து இடைத்தரகர்கள் இருப்பாங்க. அந்த இடைத்தரகர்கள் வந்து இங்கே இல்லை, நேரடியாக நம்ம விற்பனை பண்ணுறதுனால இடைத்தரகர்கள் கிடையாது, அதிக லாபம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நகர சந்தையை வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணுறோம். நம்ம பொருட்களை வந்து கிராம சந்தையில் விற்றுக்கிட்டு இருந்தோம், உள்ளூர் சந்தையில் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம செஞ்சிருப்ப ஒரு பொருள் வந்து விளைபொருள் வந்து பேக்கிங் செய்து மதிப்பு கூட்டி அதை வந்து வேறு மாநிலங்களுக்கும் விற்பனை செய்யலாம், வேறு நாடுகளுக்கு கூட விற்பனை செய்யலாம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலிருந்தே இந்த விற்பனையை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்குன்னு ஒரு கடை இதெல்லாம் தேவை கிடையாது. அதனால் செலவும் குறையும். இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும். உதாரணமாக ஒரு விவசாயி வந்து அரிசி அப்படியே விற்பனை செய்யாமல் அதை வந்து நாட்டு அரிசியை வந்து வாட்ஸ்அப் மூலமாக விற்றார், பேக்கிங் செஞ்சு விற்றாருன்னு வைங்க, அது கிலோவுக்கு வந்து 20 ரூபாயிலேருந்து 50 ரூபாய் வரைக்கும் கூடுதலாக அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக விற்பனை செய்யும் போது இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியவை என்ன சார்? நம்ம ஏற்கனவே பேசியது போல் தரம் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து தர நிர்ணயம் பண்ணாமல் ஒரு பொருளை வந்து விற்பனை செஞ்சோம்னா அது வந்து அவருக்கு விவசாயிகளுக்கு வந்து அது நன்மையை கொடுக்காது. அதே மாதிரி சரியான நேரத்தில் வந்து டெலிவரி உரிய நேரத்தில் வந்து நுகர்வோரை போய் அந்த பொருட்களை போய் சேரணும். நல்ல சரியான பேக்கிங், அட்ராக்டிவ் பேக்கிங் இருக்கணும். வாடிக்கையாளருக்கு உடனே ஒரு மரியாதையோட ஒரு தொடர்பு இருக்கணும். ஒரே ஒரு ரிவ்யூ, நல்ல ரிவ்யூ கிடச்சா அது 10 புதிய வாடிக்கையாளரை வந்து அந்த விவசாயி கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் முக்கியமாக தரம் முக்கியம், நேரத்தில் டெலிவரி முக்கியம். சிறிய அளவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி வெற்றி பெற்ற விவசாயிகளோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சார்? நிறைய விவசாயிங்க இருக்காங்க. தமிழ்நாட்டில் விவசாயின்னு சொல்கிறத விட இளைஞர்கள் நிறைய பேர் இப்போ விவசாயத்தில் ஈடுபாட்டோடு இருக்காங்க. அவங்களெலாம் இந்த நவீனமான இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக வியாபாரம் செஞ்சு மதிப்பு கூட்டி அவருடைய பொருட்களை மதிப்பு கூட்டி விற்கிறதுனால நல்ல லாபகரமான தொழிலாக விவசாயம் வந்து இன்றைக்கி விளங்கிட்டுருக்கு. உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், இப்போ நாட்டு அரிசின்னு வைங்க, மில்லட் பொருட்கள் அப்படின்னு சொன்னால் அதை நல்லா 50 கிலோ 60 கிலோன்ட்டு பல்காக விற்காமல் 1 கிலோ 2 கிலோவாக பேக்கிங் செய்து இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் மூலமாக விற்பனை செஞ்சுட்டு நல்ல 50,000லேருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் மாத சம்பளம் வாங்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் சின்ன விவசாயம் பண்ணுறாங்க. 1 ஏக்கர் 2 ஏக்கர் விவசாயம் பண்ணிவிட்டு அவங்களுடைய விளைபொருட்களை வந்து இந்த மாதிரி ஆன்லைன் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக விற்பனை செய்து நல்ல வருமானத்தை வந்து ஈட்டி கொண்டிருக்கிறார்கள். எனவே விவசாய பெருமக்கள் வந்து வயலில் மட்டும் இல்லாமல் இப்போது மொபைல் ஃபோனிலும் விவசாயம் இருக்கிறது. உங்கள் விளைச்சலை உலகம் பார்க்க செய்யுங்கள். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பயன்படுத்தி உழைப்புக்குரிய மரியாதையை பெறுங்கள். நன்றி சார். மதிப்பு கூட்டி விற்பனையை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் சார். நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. பால் போன்ற பொருட்களை எப்படி மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணுறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ நம்ம கிராமங்களில் பார்த்திங்கன்னா பல விவசாய குடும்பங்கள் வந்து பால் பொருட்களை வந்து உற்பத்தி செய்து அதன் மூலமாக தன்னுடைய குடும்ப வருமானத்தை நம்பி இருக்காங்க. இப்போ பாலை வந்து அப்படியே கச்சா பொருளாக விற்காமல் அதை மதிப்பு கூட்டி அதை விற்பனை செஞ்சோம்னா பல மடங்கு வருமானம் வந்து அந்த விவசாயிக்கு வந்து போய் சேருது. இது எப்படி மதிப்பு கூட்டி விற்கிறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். பால் வந்து உடனே கிடக்கூடிய ஒரு பொருள். அது வந்து தினசரி அதனுடைய விலை கூட மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணுறதுன்னா பாலை வந்து வேறு முறையில் மாற்றி நம்ம விற்பனை செஞ்சோம்னா அதிக நாட்கள் வந்து பாலை சேமிக்கலாம், அதனுடைய விலையும் கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு விவசாயியும் அவருக்கு உண்டான பாலுக்கு ஒரு பிராண்டை கூட க்ரியேட் பண்ணலாம். இதன் மூலமாக வந்து விவசாயிங்க வந்து வருமானம் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பால் மூலம் என்னென்ன பொருட்கள் தயார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலை தயிராக்கலாம், பால் மூலமாக நெய், பன்னீர், ஐஸ்கிரீம், பால் பவுடர், இந்த மாதிரி பல பொருட்களை வந்து நம்ம பாலை வந்து மதிப்பு கூட்டி நம்ம விற்க முடியும். தயிர் வந்து பார்த்திங்கன்னா தினசரி தேவை இருக்குது, அதிகமாக வீட்டிலையே நம்ம தயார் பண்ணலாம்.
அதுக்கு டிமாண்டும் இருக்குது. நெய்யுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் அப்படியே வச்சுருந்தோன்னா உடனே கெடும். பட் நெய்யை வந்து நீண்ட நாள் நம்ம வந்து சேமிக்கலாம். பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டு இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அதனுடைய டிமாண்ட் வந்து நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே இருக்குது. பன்னீர் வந்து இறைச்சிக்கு மாற்றாக வந்து பார்க்கப்படுது. ஐஸ்கிரீம் வந்து பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் வந்து நல்ல வருமானம் வரும். இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டரோட பாலோட விலை வந்து ரொம்ப கம்மி. அதே பால் நெய் மற்றும் பன்னீராக மாற்றினா 2லேருந்து 3 மடங்கு விவசாயிக்கு லாபம் கிடைக்கும். பெண்கள் வந்து சுய உதவி குழுக்கள் மூலமாக சின்னமாக இந்த மாதிரி தொழில் தொடங்கி வியாபாரத்தை பெருக்கலாம். இளைஞர்களுக்கு வந்து இந்த பால் உற்பத்தி வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது. அதனால் பால் பொருட்களில் வந்து சுத்தமான பால், சரியான சேமிப்பு, நல்ல பேக்கிங் இதெல்லாம் இருந்துச்சுன்னா, பால் தரமாகவும் இருந்ததுன்னா நம்மளுக்கு நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய தொழிலாக இது இருக்குது. ஆனால் இந்த உணவு தயாரிப்புக்கு நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய FSSAI மூலமாக நம்மளுக்கு வந்து பதிவு வந்து ரொம்ப அவசியம். பால் வந்து ஒரு பானம் மட்டும் கிடையாது, மதிப்பு கூட்டி விற்பனை செஞ்சால் அது ஒரு பெரிய தொழிலாகவும் மாறும். பால் தவிர பழங்கள், காய்கறிகள், தானியங்கள் அதெல்லாம் எப்படி மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணுறது சார்? இப்போ ஏற்கனவே அதை பற்றி ஒரு சுருக்கமாக சொல்லியிருக்கோம். இப்போ மாம்பழம் அப்படின்னுச்சுன்னா மாம்பழத்தை வந்து அப்படியே மாம்பழமாக விற்காமல் அதை ஜூஸ் பண்ணி விற்றோம்னா, இல்லை சாஸ் பண்ணி விற்றோம்னா அதுக்கு வந்து நல்ல மதிப்பு இருக்குது. அதாவது 2லேருந்து 3 மடங்கு நம்மளுக்கு வந்து வருமானத்தை வந்து அது அதிகமாக்கி கொடுக்குது. வாழைப்பழத்தை வந்து அப்படியே விற்காமல் சிப்ஸாக பண்ணலாம், இல்லை பவுடர் ஆக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு பேபி உணவாக கூட நிறைய இடங்களில் அதை பயன்படுத்துகிறாங்க. ஆப்பிள் மற்றும் கொய்யா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாம் பண்ணி விற்கலாம், ஜெல்லி ஃப்ரூட் மாதிரி பண்ணி விற்கலாம், எலுமிச்சையை வந்து ஊறுகாய் பண்ணி விற்கலாம். இந்த மாதிரி பழங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீசன் டைமில் வந்து விலை குறைவாக இருக்கும். அப்படியே விற்றோம்னா நம்மளுக்கு லாபம் வந்து குறைவாக இருக்கும். இதே வந்து நல்ல இந்த மாதிரி வந்து மதிப்பு கூட்டி வேறு பொருளாக மாற்றி அதை வந்து விற்பனை செஞ்சோம்னா நம்மளுக்கு வருமானம் வந்து நல்லா கூடும். இதே மாதிரி காய்கறிகள்லையும் இதே மாதிரி தான். தக்காளியை வந்து சாஸ் பண்ணி விற்கலாம், மிளகாயை வந்து மிளகாய் தூள் பண்ணி விற்கலாம், கேரட்டை வந்து ஜூஸ் பண்ணி விற்கலாம், வெங்காயம் வந்து பேஸ்ட் பண்ணி விற்கலாம். சார், இந்த காய்கறி பழங்களை கட் பண்ணி ஆன்லைனில் விற்கிறாங்க, இதுவும் மதிப்பு கூட்டுதல் தானா? எளிய விவசாயிகள் இதை பண்ண முடியுமா சார்? அதாவது ஒரு பொருளை வந்து நீங்கள் மதிப்பு கூட்டும்போது அதனுடைய மதிப்பு கூடணும். அதாவது இப்போ வெங்காயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து இப்போ நம்ம சரியான முறையில் அதை பாதுகாத்து வச்சோம்னா 6 மாதம் 1 வருஷம் கூட நம்ம பாதுகாத்து வைக்கலாம். அதையே நீங்கள் மதிப்பு கூட்டி அதை கட் பண்ணி ஒரு பேக்கிங்கில் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த பொருளை மதிப்பு கூட்டணும், என்ன வகையில் மதிப்பு கூட்டணும், அதை எப்படி வியாபாரம் பண்ணணும் அப்படின்ற நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சு அதை மதிப்பு கூட்டி விற்பனை செஞ்சால் தான் விவசாயிங்களுக்கு அவங்களுடைய வருமானம் உயர்வதற்கு அது பாதுகாப்பாக இருக்கும். நன்றி சார். இப்போது நம்ம அரசு வந்து விவசாயிகளுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காங்க சார். அந்த முறையில் மதிப்பு கூட்டி விற்பனைக்கு என்னென்னலாம் சலுகைகள் கொடுப்பாங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்க? இப்போ மதிப்பு கூட்டி விற்பனை செய்கிறாங்க, ஒரு பொருளை விற்பனை செய்கிறாங்க அப்படின்னும்போது வந்து இது தனிப்பட்ட முறையில் வந்து அரசாங்க உதவி அப்படின்றது கிடையாது. பட் ஆனால் விவசாயிகளுக்கு வந்து அதனுடைய வருமானம், அதனுடைய நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு வருமானம் வந்து இரட்டிப்பாகும். ஆனால் அவங்க செய்யக்கூடிய முக்கியமான ஒரு இது பார்த்திங்கன்னா அந்த FSSAI பதிவு பெற்று அப்புறம் தான் விற்பனை செய்யணும். விற்பனை பண்ணால் தான் அதை வந்து குவாலிட்டி செக்கிங் பண்ணி விற்பனை செய்கிறது மாதிரி. அதாவது தரத்தை நிர்ணயம் பண்ணி விற்பனை பண்ணுறது. அப்படின்னும்போது நுகர்வோர் வந்து நம்பிக்கையோடு வாங்கி செயல்படுவாங்க. அதை இப்போது யங் ஜென்ரேஷன்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் அப்பில் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. இதுக்கு அரசு உதவி திட்டங்கள் எதாவது இருக்கா சார்? இப்போ நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸ்டார்ட் அப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் இப்போ முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கு. இளைஞர்கள் தனியாகவோ ஒரு குழுவாகவோ சேர்ந்து அரசாங்கத்தை அணுகினால் அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபார்மர் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு குழு இருக்குது. அந்த குழுவில் தன்னை வந்து ஒரு மெம்பராக அவங்க வந்து இணைச்சிக்கிட்டாங்கன்னா அந்த குழு மூலமாக குழுவும் உயரும், அவரும் தன்னுடைய வாழ்க்கையை வந்து மேம்பட்ட முறையில் உயர்த்திக்கலாம். நன்றி சார்.
எல்லா துறையிலையும் பெண்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கிற மாதிரி விவசாயத்துலேயும் பெண்களை ஊக்குவிக்கிற மாதிரி ஏதாவது சலுகை திட்டங்கள் இருக்கா சார்? அது இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயத்தில் சுய உதவி குழுக்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சுய உதவி குழுக்களுக்கு வந்து நிறைய அரசாங்கம் வந்து நிறைய திட்டங்கள் வச்சுருக்கு. அந்த திட்டங்கள் மூலமாக வங்கி மானியங்கள் கிடைக்கிது, வங்கி கடன்கள் உடனே கிடைக்கிது. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பாக நிறைய பெண்கள் ஒன்றிணைந்து நிறைய தொழில்கள் செய்கிறாங்க. அந்த தொழில்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உறுப்பினரும் மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 500லேருந்து 1000 ரூபாய் சேமிக்கிற மாதிரி ஒரு அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மகளிர் சுய உதவி குழுக்கள். அந்த குழுக்கள் மூலமாக இணைந்தும் அவங்க வந்து தன்னை வந்து மேம்படுத்திக்கலாம். அதாவது இதுக்குன்னே பார்த்திங்கன்னா நபார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வங்கி, அந்த வங்கி மூலமாக வந்து நிறைய மானியங்கள் கிடைக்கிது அவங்களுக்கு. அதன் மூலமாக சின்ன சின்ன தொழில்கள் செஞ்சு நிறைய 10-20 பெண்கள் இணைந்து கூட ஒரு சுய உதவி குழுக்களை வந்து உருவாக்கலாம். அது மூலமாகவும் அவங்களுடைய வாழ்க்கை இதை வந்து மேம்படுத்தலாம். நன்றி சார், ரொம்பவே நன்றி. எங்களுக்கு இந்த டாப்பிக்கை பற்றி ரொம்பவே எளிமையாக ரொம்ப எங்களுக்கு ஈஸியாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். இந்த இறுதி கட்டத்தில் வந்து நம்ம இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாயத்தோட பல முக்கிய அம்சங்களை பற்றி விவாதித்தோம். அது முக்கியமாக நான் திருப்பியும் உங்களுக்கு வந்து சொல்லக்கூடியது வந்து இந்த எம்எஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், அதாவது அரசாங்கம் உங்களுக்காக ஒரு சில விளைபொருட்களுக்காக கொடுத்துருக்கிற அந்த எம்எஸ்பி முறையை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஒப்பந்த விவசாயம், உங்களுடைய பொருட்களை வந்து மதிப்பு கூட்டி எப்படி வியாபாரம் செய்கிறது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக எப்படி வியாபாரம் செய்கிறது, ஒரு பொருளை நல்ல அறுவடை செஞ்சு உடனே விற்காமல் அதை சேமித்து குளிர்சாதன வசதியெல்லாம் பயன்படுத்தி கோல்டு ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வசதிகள்லாம் இருக்குது. அந்த வசதிகளெல்லாம் பயன்படுத்தி அதை சேமித்து நல்ல விலை கிடைக்கும்போது அதை எப்படி வியாபாரம் செய்வது அப்படின்லாம் நம்ம தெளிவாக பார்த்தோம். ஒவ்வொரு தலைப்பும் வந்து விவசாயத்தை வந்து லாபகரமான தொழிலாக மாற்ற முக்கியமான கருவியாக இருந்தது. முன்னாடி விவசாயன்றது வந்து உழைப்பு, அறுவடை, விற்பனை அப்படின்ற ஒரு சுழற்சி இருந்தது. ஆனால் இன்றைக்கி விவசாயம் வந்து பெரிய தொழிலாக மாறி இருக்குது. அதனால் நல்ல திட்டமிடல் வேணும், சந்தையை நல்ல ஆய்வு செய்யணும், மதிப்பு கூட்டி விற்பனை செய்யணும், நேரடியாக விற்பனை செய்யணும், இடைத்தரகர்கள் இல்லாமல் டிஜிட்டல் பயன்பாட்டை வந்து பயன்படுத்தணும். இது எல்லாம் இணைஞ்சால் தான் நம்ம வருமானம் வந்து உயர முடியும். இந்த உலகத்தில் வந்து நிலம் மட்டும் பத்தாது, அறிவும் அவசியம். அரசோட திட்டங்களை வந்து தெளிவாக பயன்படுத்துங்க, பயிற்சி வகுப்புகளில் கலந்துக்குங்க, வேளாண்மை அதிகாரிகளை அணுகுங்க, தொழில்நுட்பத்தை கண்டு அஞ்சாதீங்க. நிறைய அறிவோடு செயல்பட்டோன்னா சிறிய நிலம் கூட பெரிய லாபத்தை தரக்கூடிய அம்சமாக இருக்குது. நமது கிராமங்களில் வந்து இளைஞர்கள் மற்றும் பெண்கள் வந்து அதிக சக்தி கொண்டவர்கள். எனவே வந்து சுய உதவி குழுக்கள், FPO அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், இதன் மூலமாக அதில் இணைந்து இந்த குடும்ப வருமானத்தை வந்து நம்ம இரட்டிப்பாக்கலாம். விவசாயம் வந்து வயசானவங்களோட தொழில் கிடையாது, இது எதிர்கால தலைமுறையோட தொழில். சவால்கள் இருக்கலாம், விலை சரிவு இருக்கலாம், காலநிலை மாற்றங்கள் இருக்கலாம், செலவு அதிகரிக்கலாம். ஆனால் ஒரு திட்டமிட்ட முயற்சி, அரசு உதவி, புதிய தொழில்நுட்பம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா விவசாயத்தில் வந்து வெற்றி உறுதி. நாம் மாற்றம் செஞ்சோம்னா நம்ம கிராமம் மாறும், கிராமம் மாறினா நம்ம நாடும் மாறும். எனவே அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, விவசாயம் வந்து ஒரு தொழில் மட்டும் கிடையாது, அது ஒரு வாழ்க்கை முறை. உழைப்புக்கு மதிப்பு கொடுக்க அறிவோடு செயல்படுங்க, புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்குங்க, ஒன்றிணைந்து செயல்படுங்கள், உங்கள் உழைப்பை உயர்த்துங்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார். எங்கர் ஜென்ரேஷனுக்கு விவசாயத்தை பற்றி ஒரு நல்ல உரை கொடுத்துருக்கீங்க. நன்றிம்மா. ரொம்ப நன்றி சார். நன்றி. நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது நமது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மத்திய அரசின் நிறுவனமான மத்ராஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டத்தை பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 2ஆம் பருவத்தின் 27ஆம் பாகம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
90.4 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம்.